1/4/2003 பின்னாடி யாரெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே வந்து சிபிஎஸ் திட்டத்தில் இருந்தாங்க. இப்போ 1/1/2026 தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு புது வகையான ஓய்வூதிய திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு அதுக்கு பேர். இப்போ சிபிஎஸ்சில் அப்பாயின்மெண்ட் ஆகியிருந்தாலும் 1/1/2026 பின்னாடி அவங்க எல்லாமே இந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வந்துடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறக்கூடிய பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டிசிஆர்ஜி கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும். ஒருவேளை அந்த பென்ஷனர் இறந்து போகிறாருன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள தகுதியுள்ள நபருக்கு ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். அப்புறம் கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி சில மானிட்டரி பெனிஃபிட்டை சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் அந்த ஜியோவில் சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசு பணியாளர் ஓய்வு வரும்போது அவர் வந்து பழைய சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன்களை பெற்றுக்கொள்ளலாமா, அல்லது இந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய பணப்பலன்களை பெற்றுக்கொள்ளலாமா என்பதை அவர் வந்து ஓய்வு பெறும் நேரத்தில் விருப்பத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனையும் வச்சுருக்கிறாங்க. இது அந்த ஜியோலையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ரிட்டையர் ஆக போகும்போது எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பத்தை பொறுத்து அமையும் அப்படின்னு சொன்னாலும் கூட, இன்றைக்கு தேதிக்கு நம்ம வந்து சில விஷயங்களை வந்து முன்கூட்டியே சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாமினேஷன், இந்த பென்ஷன், கிராஜுவிட்டி, ஃபேமிலி பென்ஷன், கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன், இதுக்கு எல்லாமே வந்து நம்ம சரியான நாமினேஷனை இப்போவே நம்ம எஸ்ஆரில் பதிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம சிபிஎஸ் திட்டத்தில் இருந்தோம். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை பற்றி நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம். அதுக்கான நாமினேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. ஆனால் இப்போ 1/1/2026 பின்னாடி நம்ம வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீமுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அதில் கிடைக்கக்கூடிய பணப்பலன்கள் நமக்கு கிடைக்குதோ இல்லையோ அதுக்கான நாமினேஷனை நம்ம கட்டாயம் பதிவு பண்ணி ஆகணும். இதை கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.